2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான சூழ்நிலையை திமுக முற்றிலும் சீராக அமைத்து வருகிறது. இப்போது மாநிலத்தை 8 மண்டலங்களாக பிரித்து அந்தந்த பகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். முக்கியமாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமுள்ள அமைச்சர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் முக்கியமான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் நேருவுக்கு மட்டும் 41 தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் 2021 வென்ற தொகுதிகளை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்ற உத்தரவுடன் புதுக்கோட்டை முதல் திருவாரூர் வரை அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கடலூரில் மாவட்ட செயலாளர் இருந்த பகுதியை தவிர்த்து மற்ற பகுதி நேருவிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஏவா வேலுவுக்கு 35 தொகுதிகள். அதில் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட முக்கிய இடங்கள் உள்ளன. எதிர்க்கட்சிகள் பலம் வாய்ந்த பகுதிகள் என்பதாலேயே அவருக்கு கடினமான பணியாக இது அமைந்துள்ளது. தங்கம் தென்னரசுக்கு தெற்கு மாவட்டங்களை பொறுப்பாக கொடுத்துள்ளனர். சிவகங்கை, தேனி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகள் இதில் அடங்கும். கொங்கு மண்டலத்தை கவனிக்க செந்தில் பாலாஜிக்கு 35 தொகுதிகள். கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் ஆகிய இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எதிர்பார்ப்பு அதிகம், வேலை கடினம். ராசா சென்னை மாநகரத்தில் உள்ள 16 தொகுதிகளையும் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் பகுதியையும் கவனிக்கிறார். பெரும்பாலான நகர பகுதிகள் என்பதால் அதற்கேற்ப திட்டமிட்ட வேலை செய்ய வேண்டியது அவசியம். மாநிலத்தில் தென்பகுதி மக்களை சமாளிக்க கனிமொழிக்கு 22 தொகுதிகள். தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் பாஜக மற்றும் அதிமுக தாக்கம் உள்ள பகுதிகள் என்பதால் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சக்கரபாணிக்கு கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருப்பூர் என மொத்தம் 17 தொகுதிகள். MRK பன்னீர்செல்வத்திற்கு கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் என 16 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் அனைவரும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, தோல்வி ஏற்பட்டால் அதற்கான முழு பொறுப்பும் அவர்களுக்கே என்பதையும் திமுக தலைமை தொடக்கமாகவே தெரிவித்துவிட்டது. ஜூன் 1க்குள் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி பொதுக்குழுவில் இந்த முடிவுகள் உறுதி செய்யப்பட உள்ளன.